இந்தியாவோட ஃபஸ்ட் லார்ஜஸ்ட் டெபாசிட்ரியான என்எஸ்டிஎல் வந்து ஒரு வழியாக ஐபிஓக்கு வருது. அதாவது நேஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட்ரி லிமிடெட். இவங்க வந்து கிட்டத்தட்ட 4000 கோடி மதிப்புள்ள பணத்தை வந்து மக்கள்கிட்டேருந்து இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து வாங்குறதுக்காக ஐபிஓக்கு வராங்க. அண்ட் இந்த கம்ப்ளீட் 4000 கோடியும் வந்து அவங்க ஓஎஃப்எஸ் மூலமாக தான் வந்து கலெக்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மக்களுக்கு வந்து பல பேருக்கு தெரியும் இந்த என்எஸ்டிஎல் வந்து முன்னாடி அந்த அன்லிஸ்டடில் இருக்கும், இப்போ லிஸ்டட் ஆகுது. ஸோ அந்த அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ஒரு பெரிய டிமாண்டை வந்து இந்த என்எஸ்டிஎல் வந்து வச்சுட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த என்எஸ்டிஎல் கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், என்எஸ்டிஎலுக்கும் சிடிஎஸ்எலுக்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்ஸ். பிகாஸ் சிடிஎஸ்எல் தான் அதோட ஒரே ஒரு காம்படிட்டர். அண்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் என்ன, அதோட வேல்யூவேஷன், ஃபினான்ஷியல்ஸ், இண்டஸ்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி, அதோட ஸ்ட்ரென்த் என்ன, ஃபியூச்சர் க்ரோத் பொட்டன்ஷியல் எப்படி இருக்குது, அதோட வீக்னஸ் என்ன, அதோட அப்புறம் கடைசியாக பார்க்கும்பொழுது என்எஸ்டிஎல்ல வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாமா ஆன் அ லாங் ரன்னுக்கு, ஆன் அ லாங் டேர்மில் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து என்எஸ்டிஎல்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் ரொம்ப சிம்பிளிஃபைடாக அண்ட் டீட்டெயில்டாக வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சைடாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பிரகாஷ். வெல்கம் டு ஃபினான்ஸ் வித் பிராக். ஃபஸ்ட்டு என்எஸ்டிஎல்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, நேஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட்ரி லிமிடெட். அதாவது டெபாசிட்ரி அப்படின்னா என்னென்னா, இந்த டெபாசிட்ரியில் தான் நம்மளோட எல்லா அசட்டும் கைண்ட் ஆஃப், இப்போ நம்ம ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இடிஎஃப் இந்த மாதிரி எல்லா டிஜிட்டல் ஃபார்மேட்டில் நம்ம வச்சுருக்கோம்ல நம்மளோட டிமேட்டில், இது எல்லாமே நம்மளோட டெபாசிட்ரியில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் பேங்க் மாதிரி. ஒரு பேங்க்கில் இப்போ நம்ம வந்து பணத்தை வந்து யாரும் ஃபிசிக்கலாக பார்க்குறதில்ல, கரெக்டாக எல்லாமே நம்மளோட பேங்க்கில் தான் இருக்குது. கரெக்டாக அந்த நம்மளோட பணம் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் நம்மளோட பேங்க்குங்களில் இருக்குது. ஸோ நம்ம ஃபோனில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறது டிஜிட்டலாகவே வந்து நம்ம நம்ம அப்ளிகேஷனில் பார்த்துக்கிறோம். இதே தான் இந்த டெபாசிட்டையும் பண்ணும். நம்மளோட எல்லா ஃபிசிக்கல் அசட்ஸையும் வந்து இந்த டிமெட்டீரியலைஸ்டு ஃபார்மேட்டில், அதாவது டிமெட்டீரியலைஸ்டு ஃபார்மேட்டில் டிஜிட்டலாக இந்த டெபாசிட்ரி ஹோல்ட் பண்ணும். ஸோ இதை தான் முன்னாடி காலகட்டத்தில் தான் வந்து, அதாவது 1996க்கு முன்னாடி எல்லாருமே வந்து நம்ம ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் தான் இந்த அசட் எல்லாத்தையுமே வச்சுருந்தோம். அதாவது ஒரு ஷேரோ, மியூச்சுவல் ஃபண்ட், பாண்ட்ஸ் எது வாங்கினாலும் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் தான் அது உங்கள் கைக்கு வந்து சேரும். அதை நம்ம வீட்டில் வந்து பத்திரமாவோ இல்லை ஒரு பேங்க் லாக்கர்லேயும் இப்படி வச்சுப்போம். பட் அதாவது இந்த செபி வந்து எப்போ இந்த ரூல்ஸை கொண்டு வந்தாங்களோ, ஓகே இனிமேல் நம்ம வந்து டிமெட்டீரியலைஸ்டு ஃபார்மேட்டில் நம்ம ஷேர்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே, அந்த டைமில் தான் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி வந்து ஃபஸ்ட்டு இந்த என்எஸ்டிஎல்லை வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த என்எஸ்டிஎல்ங்கிற ஒரு டெபாசிட்ரியில் நம்ம எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 1996 கொண்டு வராங்க. சரி, இப்போது என்டிஎஸ்எலுக்கும் சிடிஎஸ்எலுக்குமான வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் பிஸ்னஸ் மாடலை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ என்டிஎஸ்எல் நம்ம சொன்ன மாதிரி 1999 வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வந்துச்சு என்எஸ்சி மூலமாக அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த சிடிஎஸ்எல் எப்போ வந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவங்க 1999 பிஎஸ்சி மூலமாக அவங்க வந்து வராங்க. அண்ட் இந்த என்டிஎஸ்எலுக்கு இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரே காம்படிட்டர் இந்த சிடிஎஸ்எல் மட்டும்தான். ஏன்னா இந்தியாவிலேயே ரெண்டு மேஜராக இருக்கக்கூடியது ரெண்டு டெபாசிட்ரி மட்டும் தான், ஒன்று என்எஸ்டிஎல் அண்ட் சிடிஎஸ்எல். ஸோ இது ரெண்டுத்துக்கு மட்டும்தான் காம்படிஷன். அண்ட் இன்னொரு விஷயம், ரெண்டுமே சேம் பிஸ்னஸ் மாடலில் தான் இருக்குது. அண்ட் இது 1996 வருது, இது 1999 வருது. அண்ட் 3 விஷயம் வித்தியாசத்தில் பிஎஸ்சி மூலமாக இந்த டெபாசிட்ரியும் வந்து பண்ணப்படுது. இந்த டெபாசிட்ரியும் உள்ளே வருது. அண்ட் இந்த சிடிஎஸ்எல் வந்து ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ 2017 125 ரூபாய்க்கு வந்து இந்த கம்பெனி லிஸ்ட் ஆகுது. அண்ட் அடுத்த 8 வருஷம், அதாவது 2025 இதோட கம்பெனியோட விலை கிட்டத்தட்ட 12 மடங்கு வந்து வளர்ந்துருக்கு. நியர்லி 1550க்கு வந்து இப்போ அந்த ஷேர் வந்து கிட்டத்தட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்த கோவிடோட லோலேருந்து, நீங்கள் கோவிட் டைம்லலாம் நீங்கள் அதை வாங்கியிருந்தீங்க, அதோட லோலேருந்து வாங்கியிருந்தா இப்போ கிட்டத்தட்ட 20 மடங்கு வெறும் 5 வருஷத்தில் 20 டைம்ஸ் வந்து அதோட பணம் வந்து மக்களுக்கு, அதாவது அதோட இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து 20 டைம்ஸ் அது வந்து லாபம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அண்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரெண்டுத்துக்கும் சேம் பிஸ்னஸ் மாடல் தான். அண்ட் அவங்களோட ரெவன்யூமும் ஒரே மாதிரி தான் வரப்போகுது. ஸோ எந்தெங்க இடத்துல தான் அவங்களுக்கு ரெவன்யூ வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவங்களுக்கு மேஜராக ரெவன்யூ எங்கன்னா ஆனுவல் சார்ஜஸ். இந்த கம்பெனிஸ்லாம் வந்து அவங்க இந்த டெபாசிட்ரிஸில் தானே அவங்க லிஸ்ட் ஆகிறாங்க, டிமேட்ல மூலமாக இந்த கம்பெனிஸ் ஷேர் வாங்குறோம்ல, அதனால் இவங்க கிட்ட இருந்து ஒரு ஆனுவல் சார்ஜஸ் அப்படிங்கிற மாதிரி வாங்கிக்கிறாங்க. அப்புறம் டிரான்சாக்ஷன் சார்ஜ் வாங்குறது, அப்புறம் ஒவ்வொரு வாட்டி நம்ம பை பண்ணுறதோ, ஒரு ஷேர்ஸை பை பண்ணும்போது, செல் பண்ணும்பொழுது அந்த பை அண்ட் ஷேருக்கு அதுக்குன்னு ஒரு சின்ன கமிஷன் போகிறது. அப்புறம் ஷேரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுதோ, இல்லாட்டி ஒரு டெபாசிட்டியை வந்து ஒரு சின்ன ஃபீஸ் அந்த புரோக்கர் கிட்ட இருந்து அதுக்காகவும் வாங்கிப்பாங்க. அப்புறம் இந்த அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், ஓட்டிங் சார்ஜஸ், கேஒய்சிக்கு, அப்புறம் இந்த பிளெட்ஜ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி சொல்லிட்டு பல வழிகளில் வந்து அந்த ரெண்டு டெபாசிட்டர்ஸாக வந்து வருமானம் சம்பாரிச்சுட்டு தான் இருக்குது. சரி, இப்போ ஒரு குழப்பம் வரும். அதாவது ரெண்டுமே ஒரே ரெவன்யூ மாடல் தான் இருக்குது, ரெண்டுமே ஒரே பிஸ்னஸ் தான் பண்ணுது. ஸோ இப்போ இதுக்கு என்ன மேஜர் டிஃப்ரென்சஸ் இருந்த போது, என்ன பெரிய வித்தியாசம் இருந்த போது, அதுக்கு நம்ம சிடிஎஸ்எல் இன்வெஸ்ட் பண்ணி எதுக்கு தேவையில்லாம என்டிஎஸ்எல்
வேறு என்ன பெரிய வித்தியாசங்களை கொடுத்துட்டு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ NDSL பார்க்கும்பொழுது ஒரு டிமேட் 2 டெபாசிட்ரி டிமேட்டோட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்க்கும்பொழுது NDSL கிட்டத்தட்ட 4 கோடி டிமேட் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இதே CDSL பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 15 கோடி டிமேட் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. வெயிட், இப்போ இந்த தாண்டி எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னா NDSLக்கு 4 கோடி தான் இருக்குது, உங்களுக்கு 15 கோடி இருக்கும், அப்போ CDSL தான் சூப்பர், நான் இதிலே இன்வெஸ்ட் பண்ணிப்பேனே அப்படின்னு தோணலாம். ஆனால் இங்கே தான் பாயிண்ட் இருக்குது. இந்த 4 கோடி டிமேட்டில் அதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 464 lakh crore, அதாவது 464 லட்சம் கோடிகள் வேல்யூ வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே 4 கோடி டிமேட்டில். பட் இவங்க 15 கோடி டிமேட்டில் அவங்களோட ஓவரால் அசெட் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா 70 75 லட்சம் கோடி. அதாவது இதுக்கும் கிட்டத்தட்ட 6.5 மடங்கு 6.5 டைம்ஸ் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதுதான் பாயிண்ட். இந்த NDSLோட டிமேட் வேல்யூங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம், இவங்களது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது CDSL வந்து மேஜராக இந்த சின்ன ஸ்மால் டிக்கெட்ஸு, அதுக்கப்புறம் சின்ன இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை அவங்க ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள அதிகமாக வந்து டிமேட்டுக்குள்ளே கொண்டு வராங்க, அதை ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாமே. பட் இந்த NDSL வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே யார் அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய கிளைண்ட்ஸ், அதாவது ப்ரொமோட்டர்ஸு, இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த HNI இன்வெஸ்டர்ஸு, அப்புறம் ஃபாரின் இன்ஸ்டியூட்ஸு, கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இந்த மாதிரி பெரிய இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் அவங்க பண்ணும்பொழுது இவங்களோட டிக்கெட் சைஸே ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த CDSLோட டிக்கெட் சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு ஒரு வேல்யூவோட சொல்லணும் அப்படின்னா NDSLோட ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஆவரேஜாக எவ்வளோ சம்பாதிக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது 1,18 லட்சம் ரூபாய் இவங்களோட ஒரு டிமேட் அக்கௌண்டோட ஆவரேஜ் வேல்யூ. பட் இதே இங்கே நம்ம CDSL வரும்போது ஒரு டிமேட் வந்து ஆவரேஜாக 5 லட்சம் ரூபாங்கிறதா இவங்களோட நெட்வொர்த்தாக இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து இவங்க ரெண்டுத்துக்குமே மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்க்குறாங்க. அண்ட் இன்னும் சொல்ல போனால் சொல்லிகிட்டே இருக்கலாம். பட் இப்படி சொல்லிகிட்டே போனோம் அப்படின்னா இது NDSL versus CDSL ஆன வீடியோவாக மாறிடும். அண்ட் இன்கேஸ் இந்த ரெண்டுத்துக்குமான மேஜர் டிஃப்ரென்சஸ் என்னென்ன இருக்குது, இதோட பிஸ்னஸ் மாடல் மட்டும் இல்லாமல் அதோட மற்ற எல்லா ரெவன்யூ சோர்ஸ் என்னென்ன, ஃபினான்ஷியல் எப்படி இருக்குது, பேலன்ஸ் ஷீட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்டெப்த்தாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு, இல்லை ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம டெடிகேட்டாகவே ஒரு வீடியோவும் போடுவோம். ஓகே, இப்போது NSDLோட IPO டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ அது என்ன பிஸ்னஸ் மாடல் பண்ணுது, என்ன இது அப்படின்னு பார்த்தோம். இப்போ அது IPO டீட்டெயில்ஸ் பார்க்கும்பொழுது அது என்னைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தா ஜூலை 30 ஆகஸ்ட் 1 ஸோ 3 நாள் வந்து இந்த IPO வந்து ஓப்பனில் இருக்க பொழுது அண்ட் அதை அலோகேட் பண்ணவங்க அது எல்லாமே அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே என்றைக்கு அது அலோகேட் ஆயிருக்கா இல்லையாங்கிறது வந்து 4 which is மண்டே நமக்கு தெரிய வரும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அலோகேட் ஆயிருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட அமௌண்ட் எல்லாமே ரீஃபண்ட் ஆகிடும். 5 வந்து அவங்க ரீஃபண்ட் வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு 5, 6 போல் உங்களுக்கு வந்துடும். ஸோ அலோகேட் ஆனவங்க எல்லாருக்குமே வந்து 6 வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து தெரியும் உங்களோட டிமேட்ஸில் எல்லாம் இன்றைக்கி வந்துடும் அப்படிங்கிற மாதிரியும் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இதான் உங்களோட டைம் லைன். ஸோ இப்போ இந்த IPO டீட்டெயில் பார்க்கும்பொழுது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 நாள் வந்து அது IPO வந்து ஓப்பன் ஆகிருக்கும். உங்களுக்கு ஆகஸ்ட் 1 இருக்கும். அண்ட் இவங்க ஃபேஸ் வேல்யூ 2ங்கிற விதமாக IPO ஷேர் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 760 800 பர் ஷேர் அப்படிங்கிற மாதிரி வந்து விலையை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ 800ங்கிறது மேக்ஸிமம் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஒரு லாட் சைஸ் வந்து 18 ஷேர் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், நம்மளாம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஒரு லாட் அப்படிங்கன்னா வந்து அதிகபட்சம் 15,000 அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருக்கும். ஸோ 15,000க்குள்ளே எவ்வளோ ஷேர் அவங்க ஷேர்ஸ் வச்சுக்க முடியுமோ அது ஒரு லாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்கும்பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்போ 15,000 வருது அப்படின்னா 15,000 டிவைடட் பை இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்து 800 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 800 அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 18.75 ஷேர்ஸ் கிடைக்கும். அதனால தான் 18 ஷேர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லாட்டில் 18 ஷேர் உங்களால் வாங்க முடியும். இந்த மாதிரி மல்டிபிள் லாட்ஸ் நீங்கள் வந்து வாங்கலாம். அது எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபுல்லாக ஆஃபர் ஃபார் சேல் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அது ஃப்ரெஷ் இஷ்யூ எதுவுமே போல, ஃப்ரெஷ்ஷாக எந்த ஷேர்ஸையும் அவங்க ரிலீஸ் பண்ணல. ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய இந்த பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் அவங்ககிட்டலாம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் இருக்கும். ஸோ அவங்கள ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ப்ரீ லிஸ்டிங் மார்க்கெட் டைம்லேயே அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அன்லிஸ்டட் டைம்லேயே. ஸோ அவங்களோட ஷேர்ஸ் தான் இங்கே இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே வரப்போகுது. எவ்வளோக்கு அப்படின்னு பார்த்தா நியர்லி 5 கோடி. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு 3, 5, 7 கிட்டத்தட்ட 5 கோடி ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வெளில மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் அதோட வர்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 4011, அதாவது 4011 crores. ஸோ இவ்வளோ வேல்யூ உள்ள ஒரு ஷேர்ஸ் வந்து அவங்க மார்க்கெட்டில் விட போகிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் IPO லிஸ்ட் பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி சொன்னால் நம்மளாம் ரீட்டைலர்ஸ். ஸோ மினிமம் ஒரு லாட்லேருந்து மேக்ஸிமம் 13 லாட், அதாவது 2 லட்ச ரூபா வரைக்கும் உங்களால் வாங்க முடியும். அண்ட் இதே வந்து HNI ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ அவங்களாம் மினிமம் வந்து 14 லாட், அதாவது 2 லட்சத்துலேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் அவங்களால வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த HNI கார்டு வந்து அதுக்கப்புறம் பிக் HNIs, ரொம்ப பெரிய HNIs, அவங்களாம் வந்து லைக் ஒரு 100 கோடி, 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அந்த மாதிரிலாம் அவங்களோட இருக்கும். அவங்களாம் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ
இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அதையும் வந்து அவங்க நமக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. இப்போ QIBனா பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து ஓவரால் அந்த 5 கோடி ஷேர்ஸில் ஓவராலாக இவங்களுக்கு வந்து 49% அவங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க. இந்த அலாட்மெண்ட்டில் அவங்க வந்து எவ்வளோ வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ HNIs அவங்களுக்கு வந்து நியர்லி ஒரு 15% கொடுத்துட்டாங்க. நம்ம ரீட்டைலர்ஸ் நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 35% நமக்கு ஒதுக்கியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, அந்த NSDLலே ஒர்க் பண்ணுற அந்த எம்ப்ளாயிஸ், அவங்க கூட அந்த எம்ப்ளாயி ஷேருங்கிற மாதிரி அதுக்குள்ளே போனால் அவங்களுக்கு நியர்லி வந்து 0.17% அந்த மாதிரி ஒதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 85,000 ஷேர்ஸ் அவங்களுக்கு போகும். அதில் யார் யார் வாங்கணுமோ அவங்க வாங்கிக்கலாம். ஸோ ஓவரால் பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி சொன்னோம் 100%, which is கிட்டத்தட்ட 5 கோடி ஷேர்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்ப்போம். இப்போ NSDLோட கடந்த 3 வருஷத்தோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 23, 24, 25 ஃபினான்ஷியல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இப்போ அதோட அசெட், அவங்களோட சொத்து மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 2100 கோடியிலேருந்து அப்படியே 2200 அப்படியே கிட்டத்தட்ட 3000 சொல்லிட்டு நல்லபடியாக ரொம்ப அழகாகவே வளர்ந்துக்கிட்டே இருக்குது அவங்களோட சொத்து. அவங்களோட இன்கமும் பார்க்கும்பொழுது வந்து இங்கே 1000, 1300, அதுக்கப்புறம் 1700 சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஒரு கடந்த 3 வருஷமாக இதுவும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எல்லா செலவும் போயிட்டு அவங்களோட நெட் ப்ராஃபிட்டாக அவங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தா அதுவும் வந்து கிட்டத்தட்ட 230, 275, 340 சொல்லிட்டு. ஸோ அவங்களோட ப்ராஃபிட் எபிட்டா அப்படின்னா அதுவும் அவங்களோட ப்ராஃபிட் தான், which is அந்த இன்கம் டேக்ஸும் அவங்க எல்லாத்தையும் அந்த இன்கம் டேக்ஸ் அவங்களோட டிப்ரிசியேஷன் எல்லாத்தையும் போக அதுக்கு முன்னாடி அவங்களோட பணம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ரொம்ப அழகாக க்ரோத் வந்திருக்கு. ஸோ அவங்களோட நெட்வொர்க்னு பார்த்தா அதுவும் ரொம்ப அழகான க்ரோத் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரிசர்வ் அவங்ககிட்ட எக்ஸ்ட்ராவாக ரிசர்வாகவோ சர்ப்ளஸாகவும் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க போடுவாங்க. ஸோ பார்க்கும்பொழுது கடந்த 3 வருஷத்தில் ரொம்ப நல்ல கிராஜுவலாக வந்து ரொம்ப நல்ல ஃபினான்ஷியல்ஸ் வந்து அந்த கம்பெனி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ அதோட ROE ரிட்டர்ன், ஈக்விட்டியோட ரிட்டர்ன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அப்புறம் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது 22, 17 அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நல்லா இருக்குது. அதோட புக் ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதோட PE ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 46 இருக்குது. 46 அப்படின்னு பார்க்கும்போது சில பேர் ரொம்ப ஹை வேல்யூஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். அதோட ஏர்னிங்ஸும் பார்க்கும்போது 17 ரூபா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அதோட காம்படிட்டர் CDSL எடுக்கும்பொழுது அதோட பிரைஸ் கிட்டத்தட்ட இப்போ 1400 ரூபாய் கிட்ட போயிட்டு இருக்கு, 1480 ரூபா. அண்ட் இதோட ஸ்டாக் PE பார்க்கும்பொழுது 62 ரூபா. அண்ட் இதோட இண்டஸ்ட்ரி செக்மெண்ட்டோட PE பார்க்கும்போது 48 இருக்குது. ஸோ அப்படி நம்ம செக் பண்ணும்பொழுது இதுவும் வந்து அவங்களோட இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வருது. நம்ம வந்து இதோட இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் கிட்ட மட்டும்தான் இதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். மற்ற கம்பெனிஸ் ஒரு 10, 15 இருக்குது, 20 இருக்குது, இது வந்து 50 கிட்ட போக போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கக்கூடாது. இதோட இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஒரு கரெக்டான ப்ரைஸிங்கில் தான் லிஸ்ட் ஆயிருக்கு. சரி, இப்போ IPO டீடைல்ஸ் பார்த்தோம், அதோட ஃபினான்ஷியல் பார்த்தோம், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ NSDL வாங்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி முதல்ல அதோட இண்டஸ்ட்ரி செக்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஏன்னா இந்த கோவிடுக்கு அப்புறம் 2020க்கு அப்புறம் பார்க்கும்பொழுது இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகவே போயிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பொட்டன்ஷியலாக இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது இந்த டிமேட் ஏற இவங்களுக்கான வரக்கூடிய வருமானமும் ஏறிட்டே இருக்கும். அண்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக டிஜிட்டலைசேஷன் மாறிட்டே இருக்கும்பொழுது இவங்களை இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனிஸ் வளரக்கூடியதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சரி, இப்போ NSDLோட ரொம்ப ஸ்ட்ரென்த்து, ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு பார்க்கும்போது என்னென்னா கிட்டத்தட்ட இவங்க ஒரு மோனோபோலி அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். இவங்களோட காம்படிட்டர் பியர் காம்படிட்டருங்கிறவங்க CDSL மட்டும் தான். பட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க வந்து சின்ன சின்ன டிக்கெட்ஸ் அவங்கள தான் பார்த்துக்கிறாங்க. NDSLங்கிறவங்க NSDLங்கிறவங்க வந்து ரொம்ப பெரிய டிக்கெட்ஸ் அவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ இவங்களோட செக்மெண்ட்டில் இவங்க ஒரு மோனோபோலி அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸில் கிட்டத்தட்ட 30% 35% ப்ராஃபிட் மார்ஜினில் வந்து அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பிஸ்னஸில் 30 to 35% ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ நல்ல ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது, நல்ல கேஷ் ரிசர்வ் இருக்குது, கேஷ் சோர்ஸும் அவங்களுக்கு வந்து நல்ல கேஷ் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஓனர் அப்படின்னு மேஜர் ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்கிறது வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இவங்க அப்படின்னு சொல்லும்போது இதோட பிராண்ட் வந்து ரொம்ப நல்ல பிராண்ட், விச் இஸ் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னாலே இது ஆப்வியஸாக செபியோடது. செபிங்கிறது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கிட்ட வருது. ஸோ விச் மீன்ஸ் ரொம்ப செக்யூரான ஒரு விஷயமாகவும் கருதப்படுது. ஸோ அதோட ஸ்ட்ரென்த்தை பார்த்த மாதிரியே அதோட ரிஸ்க் என்ன மாதிரி செக்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தா வரக்கூடிய லிஸ்ட் ஆகக்கூடிய அந்த 5 கோடி ஷேர்ஸும் கிட்டத்தட்ட எல்லாமே வந்து OFSல வருது, அதாவது ஆஃபர் ஃபார் சேல்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ விச் மீன்ஸ் புது ஷேர்ஸாக வராமல் எல்லாமே எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் மட்டும்தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டை ஒட்டி தான் இதோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். இன் கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரேலி போடுது, ஸ்டாக் மார்க்கெட் நல்லா ஏறுது அப்படின்னா மக்களுக்கும் வந்து மார்க்கெட் ஏறுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோமோவில் எல்லாரும் குடுகுடுன்னு உள்ளே வந்துட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பண்ண டிரான்சாக்ஷன் அதிகமாக நடக்கும், இவங்களுக்கு ரெவன்யூ அதிகமாகும். இன் கேஸ் மார்க்கெட் ஒரு வேளை விழுது, ஏதோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு எக்ஸ்டர்னல் நியூஸ்னால இல்லை ஒரு குளோபல் இஷ்யூனால மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படின்னா மக்கள் பயந்து காசெல்லாம் எடுத்துகிட்டு வெளில போயிடுவாங்க, கொஞ்ச நாள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க, தயங்குவாங்க, பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நேரங்களில் இதோட இந்த NSDLோட இன்கம் ரெவன்யூ வந்து கொஞ்சம்
இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதோட கம்ப்ளீட்டாக அதோட ரெவென்யூவே வந்து மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களை வச்சு தான் இது இருக்குது. ஸோ இது ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இதோட ரிஸ்க் ஃபேக்டராக வந்து வச்சுக்க முடியும். ஸோ கடைசியாக ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோவில் முக்கியமான விஷயமே வந்து NSDL IPOவில் அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. என்ன கேட்டால் நான் பர்சனலாக இதில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆமாம், ஏன் அப்படின்னு பொழுது NSDLங்கிறவங்க ரொம்ப மேஜர் டைமில் ரொம்ப பெரிய ஒரு 2 காம்படிட்டர்ஸ்க்கு மத்தியில் NSDL ரொம்ப நல்லா இருக்குது. CDSL வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஓகே, இல்லைனா நீங்கள் NDSLையும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு லாங் டேர்ம் ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஸ்டேபிளாக இருக்கணும், ப்ளஸ் எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் செக்டாரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் NSDL வந்து கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி வந்து இது உடனே லிஸ்ட் ஆன உடனே ரொம்ப வேகமாக பணம் ஏறும் அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எங்களுக்கு இந்த Zomato, Nykaa இந்த மாதிரி கம்பெனி மாதிரி லிஸ்ட் ஆன உடனே ரொம்ப வேகமாக ஒரு லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது பெரிய லிஸ்டிங் கெயின் கொடுக்குமா அப்படிங்கிறது தெரியல. பிகாஸ் ரீசெண்டாக கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்க்கும்போது 15 to 16% மாதிரி ஒரு கிரே மார்க்கெட் காட்டிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் லிஸ்டிங் கெயினுக்காக தான் பண்ண போகிறீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி உங்கள் இஷ்டம். அது நீங்கள் எப்படி பண்ணிக்கிறீங்க பார்த்து பண்ணிக்கோங்க. பட் ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ நீங்கள் வச்சுக்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா இது ரொம்ப நல்ல கம்பெனி, தாராளமாக வச்சுக்கலாங்கிறது என்னோட சஜஷன். நான் பர்சனலாகவும் அதை ஹோல்ட் பண்ணுறேன். ஐ மீன் நானும் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. இன்கேஸ் நீங்கள் IPOவில் இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து உங்களுக்கு ஒரு 6ஆம் தேதி 7ஆம் தேதி போல் உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆகிட போது வரும்பொழுது மார்க்கெட் எப்போ இருக்கோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன SIP மாதிரி சின்ன அமௌண்ட்டாக போட்டுட்டு ஒரு 2000 3000 கொஞ்சம் கொஞ்சமாக அதை வாங்கி அக்யூமுலேட் ஒரு லாங் டேர்முக்கு வந்து நீங்கள் வாங்கி ஒரு நல்ல குவான்டிட்டி வந்து அக்யூமுலேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வீடியோ. இப்போ உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த IPO பற்றி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருது அப்படின்னா அடுத்து எந்தெந்த IPOலாம் நம்ம வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணலாம், வரப்போகிற IPOஸில் எதெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது, எதெல்லாம் நம்ம பேசலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸாக ஏதாச்சும் விஷயம் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏதாச்சும் ஒரு புது விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சேனலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற விதமாக கீழே லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த கருத்துக்கள் இந்த வீடியோ பற்றி இருந்தாலும் இல்லை அடுத்து எந்த வீடியோ நம்ம போடலாம், இந்த மாதிரி எந்த கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அது வாசிப்போம். ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.